ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டாப்ஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 26 வந்து இந்த எடிட்டோரியல் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதுதான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் வரீங்க, இல்லைனா இந்த எடிட்டோரியல் கோர்ஸ் வீடியோவை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம டெய்லியுமே இந்த வீடியோவை கொடுத்துட்ருக்கோம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு நீங்கள் பார்க்குற இந்த யூடியூப் சேனலில் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற எல்லா வீடியோஸ் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கே வந்துடும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. சரி, எனக்கு பிடிஎஃப் வேணும் சார் அப்படின்னா, ஸோ நம்மளோட டெலகிராம் சேனல், ஸோ என்ன சேனல் அப்படின்னா டெய்லி இந்த எடிட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது. அந்த சேனலில் தான் நம்ம இந்த பிடிஎஃபை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரிடே ஈவினிங் 7 PM, ஓகேவா, 7 PMக்கு நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி பிடிஎஃப் மட்டும் தான் தரமா அப்படின்னா கிடையாது. வீக்லி அண்ட் மந்த்லி பிடிஎஃப் இந்த ரெண்டுமே நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாக் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ், உங்களோட கண்டென்ட் ரிலேட்டடான குவைரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ 1ஆம் தேதியிலேருந்து, ஸோ 1 மார்ச்லேருந்து நாங்கள் குவிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்பில் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். மாக் ஆஃபீஸர் அப்படின்ற டெலகிராம் குரூப்பில் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி நீங்கள் படிச்சுட்டு அந்த குவிஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அரௌண்ட் ஒரு 7 to 8க்குள்ளே டெய்லியும் ஒரு லைவ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மேபி நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த குவிஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபையும் போய் டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் அப்படின்றத நம்ம டெய்லியும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அரௌண்ட் நம்ம இந்த 1 இயருக்கு மேலே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டினியூஸாக பார்க்குற மாணவர்களுக்கு தெரியும், 1 இயருக்கு மேலே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஸ்ட்ரக்சராக கொடுத்துட்ருக்கோம். அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி, இன்னைக்கு ஒரு என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஒரு எடிட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ எதை பற்றி அப்படின்னா வைல்டு அண்ட் சேஃப். வைல்டு அப்படின்றது காடுகள், அதை பற்றி பேசுறது. ஆன் க்ரோவிங் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னா, யானை வந்து மனுஷனை கொண்டுடுது, இல்லைன்னா பாம்பு கொத்தி சாவது, அது மாதிரி புலி அடிச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவில். அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் தான் இது. ஸோ ஹேபிடட் ஃப்ராக்மெண்டேஷன் ஹஸ் லேட் டு ரைஸ் இன் அ ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் வந்து எதனால் அதாவது நடக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹேபிடட் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா என்ன, ஒரு நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க, டிவிஷன். ஸோ ஹேபிடட் அதாவது மனிதன் வந்து அதிகமாக அந்த அந்த காடு சார்ந்த பகுதிகளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதாலும், ஸோ இந்த இடத்துல அதை தான் ஹெபிடட் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு வேர்டை சொல்லி மீன் பண்ணுறாங்க. அது இன்க்ரீஸ் ஆகிறதால தான் அதிகமான ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் நடக்க ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த இடத்துல லெட் டு அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வேர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட் டு அப்படின்றது காஸ் சம்திங் டு ஹேப்பன், ஒரு விஷயம் நடக்க போகுது, ஒரு விஷயத்தால இன்னொரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லுவோம்ல, அதை தான் இந்த இடத்துல லெட் டு அப்படின்ற ஒரு ஃப்ரேசல் வேர்பை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ரீசன்ட் ஹியூமன் ஃபெட்டாலிட்டிஸ். ஸோ ஃபெட்டாலிட்டிஸ் அப்படின்னா என்ன? ஃபெட்டாலிட்டிஸ் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க, டெத்ஸ், ஓகேவா. கேஷுவாலிட்டிஸ், அடிபடுதல், இல்லைனா வந்து சாகிறது, இதை பற்றி பேசுறது தான் ஃபெட்டாலிட்டி அப்படின்ற ஒரு வேர்ட். ஸோ ஃபெட்டாலிட்டிஸ் டியூ டு த வைல்ட் அனிமல் அட்டாக் டீப் இன்சைட் த ஃபாரஸ்ட். இது வந்து நார்மலாக ஒரு நார்மலான ஒரு இடத்துல நடக்கிறது கிடையாது. எங்கே நடக்குது அப்படின்னா டீப் இன்சைட் ஃபாரஸ்ட்லாம் நடக்குது. இன் ஃபாரஸ்ட் ஃப்ரிஞ்ச்டு ஹியூமன் ஹெபிடேஷன்ஸ் இன் ஃபாரஸ்ட் ஃப்ரிஞ்ச்டு. ஸோ இந்த இடத்துல ஃப்ரிஞ்ச்டு அப்படின்னா என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ அப்ஜெக்டிவா இதை மீன் பண்ணுறாங்க. ஸோ பார்டர்டு அப்படின்றதான் இதோட சினானிம். அதோட ஆன்டனிம் என்னவா இருக்கும் அப்படின்னா பிளெயின் இல்லை அன்பார்டர்ட் அப்படின்றாங்க, ஓகேவா. ஸோ ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து சாரி லைனே விட்டுட்டேன் நான். ஸோ இன் ஃபாரஸ்ட் ஃப்ரிஞ்ச்டு ஹியூமன் ஹெபிடேஷன். ஸோ மனிதர்கள் வந்து ஃபாரஸ்ட் அதாவது காடுகளை அதிகமாக ஆக்கிரமிப்பு பண்ணுறதுனாலுமே அண்ட் ஈவன் வித் இன் வில்லேஜஸ் ஹைலைட்டட் க்ரோவிங் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் இன் கேரளா. ஸோ இந்த எடிட்டோரியலில் ஃபுல்லாகவே நம்ம கேரளாவை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கேரளாவில் நடக்கிற இன்சிடென்ட்டை பற்றி தான், கேரளாவோட அந்த டேட்டா சில டேட்டா கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டாஸுமே கேரளாவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ கேரளாவில் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. வேர் நியர்லி 29% ஆஃப் த லேண்ட் இஸ் ஃபாரஸ்டட். ஸோ கேரளா வந்து 129% வந்து ஃபாரஸ்டாக தான் இருக்குது, வித் ட்ரை ஸ்பெல் அண்ட் அன்யூஷுவலி ஹாட் சம்மர் எக்ஸ்பெக்டட். ஸோ இப்போ வர வருஷம் போன வருஷத்தோட அதிகமாக ரொம்ப வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அர்ஜென்ட் மெஷர்ஸ் ஆர் நீடட் டு ப்ரிவென்ட் ஃபர்தர் எஸ்கலேஷன்ஸ் ஆஃப் திஸ் கான்ஃப்ளிக்ட் விச் நவ் அஸ் அ பொலிட்டிக்கல் சோஷியல் என்வரான்மெண்டல் டைமென்ஷன்ஸ். இப்போ கேரளாவில் நடக்கிற இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் வந்து இப்போ வரப்போகிற காலங்களில், வரப்போகிற மாதங்கள் வந்து வெப்பம் அதிகமாகும். ஸோ வெப்பம் அதிகமாச்சு அப்படின்னா உள்ளே இருக்க விலங்குகளுக்கு, காடுகளோட டீப் இன்சைடில் இருக்கிற விலங்குகளுக்கு வந்து தண்ணி கிடைக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணும், ஆப்வியஸாக வெளியே வந்து மனிதர்கள் இருக்கிற இடத்துல தான் வந்து தண்ணியை தேடி வரும், ஓகேவா. ஸோ அந்த தண்ணியை தேடி வர்றதுனால கண்டிப்பாக மறுபடியும் ஒரு பயங்கரமான கான்ஃப்ளிக்ட் நடக்கும். இது வந்து இன்னும் எஸ்கலேஷன் ஆகுன்றாங்க. ஸோ எஸ்கலேஷன் அப்படின்றது ஒரு படி அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. இப்போ இந்த கேரளாவில் நடக்கிற ஹியூமன்
ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது என்ன மாதிரி டைமென்ஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அது பொலிட்டிக்கலாவும் இருக்கு, சோஷியலாவும் இருக்கு, என்விரான்மெண்டல் டைமென்ஷன்ஸ். ஸோ இவ்வளோ இவ்வளோ விஷயமா அது வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்றத இந்த இடத்துல மீன் பண்றாங்க. The கேரளா கவர்மெண்ட் இஸ் ஃபேசிங் கிரிட்டிசிசம். ஸோ இந்த விஷயத்தால கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கிரிட்டிசிசமா இருக்கு ஃபார் இட்ஸ் perceived inability to manage a wildlife. ஸோ கேரளாவால இந்த வைல்ட் லைஃப் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பயங்கரமான கிரிட்டிசிசம் இருக்கு. குரூப்ஸ் such as a Kerala Independent Farmers Associations and sections of the church advocate for a கல்லிங் வைல்ட் லைஃப். ஸோ கல்லிங் வைல்ட் லைஃப் அப்படின்னா என்ன? ஃபார் அட்வொகேட் ஃபார் கல்லிங். இந்த இடத்துல கல்லிங் அப்படின்னா என்ன? கல்லிங் அப்படின்றது ஒரு வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. செலக்டிங் ஆர் எலிமினேட்டிங். ஸோ வைல்ட் லைஃபை வந்து அவங்க வந்து எலிமினேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த அசோசியேஷன் வந்து சொல்றாங்க. ஓகே, சீட்டிங் அண்ட் அலேஜ்டு பாப்புலேஷன் பூம் அப்படின்றாங்க. ஸோ பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்றது கேரளாலே அதிகமாக இருக்கு. இது அந்த இடத்துல இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்டை அதிகரிக்கும் செய்கிறது. ஹவவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டேட்டாஸ் சஜஸ்ட் அதர்வைஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் இப்படி இருக்கு அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட டேட்டா வந்து வேற ஒரு விஷயத்தை வந்து சஜஸ்ட் பண்ணுது. என்ன அப்படின்னா த வைல்ட் எலஃபன்ட் பாப்புலேஷன் லிங்க்டு டு 18% ஆஃப் த ஹியூமன் ஃபெட்டாலிட்டிஸ். ஸோ வைல்ட் எலஃபண்ட் காட்டு யானையால அடிப்படுறவங்க இல்லை சாவரவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 18% இருக்கு. அஸ் டிக்ளைன் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க பை 7%. 18% இருந்தது இப்போ 7% மாறி போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்னேக் பைட்ஸ். ஸோ ஸ்னேக் பைட்ஸ் ஏன் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா அதிகமான விஷப்பாம்புகள் அங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏஷியாவிலே ஒரு பயங்கரமான விஷப்பாம்பு எது அப்படின்னா ராஜநாகம் சொல்லுவாங்க. ராஜநாகம் அப்படின்றது இந்த கேரளா பெல்ட், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு வாங்கல, வெஸ்டர்ன் காட்ஸ்னு வாங்கல, அந்த இடத்துல தான் அதிகமான இந்த இந்த ராஜநாகங்கள் அதிகமாக காணப்படுது. ஸோ அதனால அது ரெஸ்பான்சிபிள் 75%. ஸோ பாம்பு கடிச்சு அந்த இடத்துல சாவரங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 75% வைல்ட் லைஃப் ரிலேட்டட் டெத்ஸ் ஃபாலன். ஸோ அதுவுமே குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. 113 in 2012, 34 in 2023. ஸோ 113 2012 113 இருந்தது, இப்போ 34 குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு மீன் பண்றாங்க. ஓகேவா? ஓவரால் ஹியூமன் டெத்ஸ் ஃப்ரம் த வைல்ட் லைஃப் என்கவுண்டர்ஸ் அவர் டிக்ரீஸ்டு ஃபார்ம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹியூமன் டெத்ஸ் வந்து வைல்ட் லைஃப் என்கவுண்டர்ஸ்னால எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா 146 in 2018. 2018 146 இருந்தது. இந்த வருஷம் போன வருஷம் 2024 57 மாறி இருக்கு. எட் திஸ் இஸ் நோ காஸ் ஃபார் காம்ப்ளசன்சி அப்படின்றாங்க. ஸோ காம்ப்ளசன்சி அப்படின்னா என்ன? இது இன்னைக்கு கற்றுக்கிற நீங்கள் புது வேர்டு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு நவுனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா வந்து செல்ஃப் கண்டென்ட்மெண்ட் அப்படின்னா. ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இந்த கம்ப்ளசன்சி அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சினானிம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ எந்த விஷயம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னா ஸோ எட் திஸ் இஸ் நோ காஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபிகேஷன். இருந்தாலுமே கேரளாவில் நடக்கிற இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நிலையான எப்படி சொல்றது, ஒரு கரெக்டாக இல்லை. அதான் ஓகேவா? இன்னும் நிறைய பேர் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றதான் மீன் பண்றாங்க. A concerning trend is that many victims are from the tribal communities. இதுல இப்போ நிறைய பேர் இறக்குறாங்கல்ல, அதுல நிறைய பேர் ஸோ ஒரு இவங்க பர்சன்டேஜ் மீன் பண்ணல. ஸோ விக்டம்ஸ் அப்படின்றவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், இந்த மலைவாழ் மக்கள் தான் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ட்ரெடிஷ்னலி அடாப்ட் கோ எக்ஸிஸ்டிங் வித் த வைல்ட் லைஃப். ஸோ அவங்க எல்லாருமே வைல்ட் லைஃப் கூட அடாப்ட் பண்ணி வாழ பழகினவங்க தான். பட் அவங்களே எல்லாம் இந்த காட்டு யானை தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை அந்த பாம்பு கடிச்சு சாவறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் சாவறதா இருக்கட்டும், அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் அதிகமாக இறக்குறாங்க. இந்த கவர்மெண்ட் ஷுட் இன்வெஸ்டிகேட் திஸ் as the part of its newly announced mission to document and assess the traditional knowledge of the Kerala's 36 tribal communities in tackling the wildlife encounters. ஸோ இந்த wildlife encounters வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு இங்கே இந்த 36 ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் கிட்ட இருந்தும் அவங்க வந்து ட்ரெடிஷனல் நாலேஜை அசஸ் பண்ணி கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 year நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, நம்ம அப்படியே அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுவோமா? there are also several anthropogenic factors. ஸோ anthropogenic அப்படின்றது என்ன? ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறாங்க. ஹியூமன் காஸ்ட். anthropogenic அப்படின்றது மனிதனால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா ஹெபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன், பர்டிகுலர்லி இந்த எலஃபன்ட் காரிடர்ஸ். ஸோ மனிதன் வந்து அந்த இடத்துல போயிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணுறது. முக்கியமாக எந்த இடம் அப்படின்னா சச்சஸ் ஆரலம் ஃபார்ம், கண்ணூரில் இருக்கிற அந்த ஆரலம் ஃபார்ம், அதுக்கப்புறம் சின்ன கண்ணை இடுக்கி, forced animals into the human settlements, unregulated tourism, cattle grazing near forest, encroachment, okay, ஆக்கிரமிப்பு, and food waste dumping on the forest fringes,
ஃபர்தர் எக்ஸாஸ்பரேட் திஸ் த இஷ்யூ அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸாஸ்பரேட் அப்படின்னா என்ன? ஸோ 14வது வேர்டா மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்பரேட் அப்படின்றது ஒரு வேர்பு. ஸோ ஓசன் இன்னும் ரொம்ப மோசம் தான் படுது. இந்த மாதிரி ஃபுட் வேஸ்ட்டை வந்து அந்த இடத்துல ஃபாரஸ்ட்டோட அந்த ஃபாரஸ்ட் முடிகிற இடத்துல போயிட்டு டம்ப் பண்ணுறது, இது எல்லாமே இன்னும் பயங்கரமான இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்டை அதிகப்படுத்துது. ஸோ இன்வாசிவ் பிளானட்ஸ், ஸோ என்னென்ன அப்படின்னா இந்த நம்ம ஊரில் இந்த முள்செடி வளரும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. சென்னா spectabilis and monoculture industrial plantations have also disrupted wildlife feeding patterns. In response, the Kerala government in 2022 empowered local bodies to eliminate feral wild boars damaging farmland. ஸோ இதனால 2022 என்ன சொல்லியிருக்காங்க, லோக்கல் பாடிஸை வந்து இந்த வைல்டு போர்ஸை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ண சொல்லியிருந்தாங்க 2022 லாஸ்ட் இயர். ஸோ 2024 என்ன சொல்லியிருக்காங்க, the cabinet classified human wildlife conflict as a state specific disaster allowing the disaster management authority to intervene. ஸோ இன்டர்வேன் அப்படின்னா என்ன? இன்டர்வேன் அப்படின்றது 20வது வேர்டா மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்பு மீடியேட் இல்லை இன்டர்ஃபியர் ஆகலாம். யார் இன்டர்ஃபியர் ஆகலாம்? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து இன்டர்ஃபியர் ஆகலாம். எங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டர்லையும் இன்டர்ஃபியர் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் கிடையாது, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. The government decision to emphasize participatory forest and wildlife management is a step in right direction given a extreme views propagated by the some sections. The forest department has restored 5,031 hectares of the natural forest and built ponds and checks dams. இது மட்டும் இல்லாம இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 5031 ஹெக்டர்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாண்ட்ஸை வந்து பாண்ட்ஸ் அண்ட் டேம்ஸை வந்து செக் பண்ணியிருக்காங்க. However, restoring areas dominated by the industrial plantations such as eucalyptus and acacia is a challenge. ஸோ இது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இந்த தைல மரம், யூக்கலிப்டஸ் அப்படின்னு தைல மரம், அது மாதிரி அக்கேஷியா மரங்களை வந்து இண்டஸ்ட்ரியல் பிளான்டேஷனாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. வைல் சோலார் ஃபென்சிங் as shown as some success. சோலார் ஃபென்சிங் வந்து கேரளாவில் அமைச்சிட்டு இருந்தாங்க. The 52 crore elephant proof wall at Arlam, one of the 12 conflict landscape remain incomplete. ஸோ சோலார் ஃபென்சிங் கொஞ்சம் ஒரு சக்ஸஸ் ரேட்டை காட்டினாலும் பட் இன்னும் அது இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. 52 கோடியில் இதை வந்து எலஃபண்ட் ப்ரூஃப் வாலை வந்து ஆர்லமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, பட் அது இன்னும் முடிக்காமல் இருக்குது. த ஸ்டேட்ஸ் 10 மிஷன் டு மிட்டிகேட் ஹியூமன் லைஃப் கான்ஃப்ளிக்ட் மஸ்ட் பி ப்ரியாரிட்டைஸ். இந்த எப்படி வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் ஸ்டேட்டுமே. கிவன் த ரீஜன் ஸ்பெசிஃபிக் நேச்சர் ஆஃப் த ப்ராப்ளம், மல்டி ஏஜென்சி அப்ரோச் இன்வால்விங் தி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ரெவன்யூ, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், ட்ரைபல் வெல்ஃபேர், அக்ரிகல்ச்சர், ஹெல்த் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் க்ரூஷியல் டு பேலன்சிங் ஹியூமன் சேஃப்டி அண்ட் சஸ்டைனபிள் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இத்தனை டிபார்ட்மெண்ட்டுமே எதுக்காக ஒர்க் பண்ணணும், எதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஹியூமன் சேஃப்டியும் அதே மாதிரி வந்து வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்டையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியலை கம்ப்ளீட்டாக சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் போயிட்டு டவுன்லோட் பண்ணி படிங்க. இன்னைக்கு ஒரு 4 ஃப்ரேசல் வேர்ப் நான் ஒன்று தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ வேணுங்கிறவங்க இந்த பிடிஎஃப்ல போயிட்டு படிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிடிஎஃப், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வீக்லி பிடிஎஃப் போய் படிங்க. ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் டெய்லி இந்து எடிட்டோரியல் சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு, போய் படிங்க. நம்ம நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டோரியலில் மீண்டும் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.